சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கடையில் எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும் மாறாத காட்சிகள், புலம்பும் பொதுமக்கள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரேஷன் கடையில் தராசுடன் பில் போடும் கருவி இணைக்கப்பட்டுள்ளதால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. சரியான எடைக்கு பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் வைத்தாக வேண்டும். எடை குறைந்தாலும் சிக்கல், கூடினாலும் சிக்கல் என்ற நிலை உள்ளதால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று மக்கள் தெரிவிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் கீழ் 35,296 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளில் 2.19 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் உள்ளன. இந்த கார்டுதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களின் எடை குறைவாக உள்ளதாக புகார்கள் அதிகரித்தது. மேலும் அடிக்கடி இணையதளம் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் கைரேகைகளை பதிவு செய்ய முடியாமல் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இதனை தடுக்க தமிழக அரசு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் தற்போது எலக்ட்ரானிக் தராசுகள், அதாவது POS மெஷினுடன் இணைக்கப்பட்டு எடை போடும் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடையில் தராசுடன் பில் போடும் கருவி இணைக்கப்பட்டுள்ளதால் பொருட்கள் சரியான எடையில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய முடியும். மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை சரியான எடையில் வழங்கும் நோக்கத்துடன் அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. மேலும் எப்படி உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் தராசு இணைக்கப்படுகிறது. ரேஷன் கடையில் தற்போது எலக்ட்ரானிக் தராசு வைக்கப்பட்டுள்ளது. இதை எடை போடும் எலக்ட்ரானிக் தராசுகள் POS கருவியுடன் ப்ளூடூத் மூலம் இணைக்கப்படுகிறது. இதன் மூலம் பில் போடும் போது எடையை தானாகவே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதனால் எடை குறைவு போன்ற புகார்களை தவிர்க்க முடியும் என்று அரசு நம்புகிறது. இது ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கும் மக்களுக்கு சரியான எடையில் பொருட்கள் கிடைப்பதையும் உறுதி செய்யும் என்று அரசு அறிமுகம் செய்துள்ளது. மேலும் இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறும்போது, ரேஷன் கடைகளில் பில் போடும் கருவியான POS மின்னணு எந்திரத்தில் ரேஷன் கார்டுதாரர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இதன் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. மேலும் தற்போது மின்னணு எடை தராசும் POS கருவியும் வைஃபை மற்றும் ப்ளூடூத் மூலமாக இணைக்கப்பட்டு உள்ளது. இதனால் ரேஷன் கடை ஊழியர் தராசில் எவ்வளவு பொருள் வைக்கிறாரோ அந்த எடை தான் POS கருவியில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அரிசி, சீனி, பருப்பு என ஒவ்வொரு பொருட்களுக்கும் POS கருவியில் காட்டப்படும் அளவு எடை இருந்தால் மட்டுமே விநியோகம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே சரியான எடைக்கு பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் வைத்தாக வேண்டும். எடை குறைந்தாலும் சிக்கல், கூட்டினாலும் சிக்கல் என்ற நிலை உள்ளது. ஆனால் பொதுமக்களுக்கு எடை குறைவு என்ற பிரச்சனை வராது. தற்போது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. விரைவில் காலதாமதமின்றி ரேஷன் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்கள். அதே நேரம் எடை சரியாக வருவதற்காக மெனக்கெட வேண்டியுள்ளதால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கி செல்ல காலதாமதம் ஏற்படுகிறது என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.